அண்மை செய்தி திமுக முப்பெரும் விழாவையொட்டி பெரியார், அண்ணா, கலைஞர், பாவேந்தர் பேராசிரியர் விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக பவள விழா ஆண்டான இந்த ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி முப்பெரும் விழா நடைபெற இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திமுக முப்பெரும் விருது வழங்கும் விழாவானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக முப்பெரும் விழாவையொட்டி பெரியார், அண்ணா, கலைஞர், பாவேந்தர் பேராசிரியர் விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். வருகிற 17ஆம் தேதி இந்த முப்பெரும் விழாவானது நடைபெற இருக்கிறது. திமுக பவள விழா ஆண்டான இந்த ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி இந்த முப்பெரும் விழாவானது நடைபெற இருக்கிறது. இந்த முப்பெரும் விழாவையொட்டி பெரியார், அண்ணா, கலைஞர், பாவேந்தர் பேராசிரியர் விருதுகள் அறிவிக்கப்பட இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, முப்பெரும் விழா குறித்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? திமுகவின் பவள விழா ஆண்டு மற்றும் திமுக முப்பெரும் விழா விருது பெறுவோர் பட்டியல் என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே முப்பெரும் விழா என்பது செப்டம்பர் 7ஆம் தேதி ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நந்தனம் YMCA மைதானத்தில் இந்த ஆண்டு முப்பெரும் விழாவோடு இணைந்து பவள விழா ஆண்டும் கொண்டாடப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இதற்கான இந்த விருது வழங்குவோர் பட்டியல் என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறார்கள். பெரியார் விருது என்பது பாப்பம்மாள் அவர்களுக்கு வழங்கப்பட இருப்பதாகவும், அண்ணா விருது ராமநாதன் அவர்களுக்கும், கலைஞர் விருது ஜெகத் ரக்ஷகனுக்கும், பாவேந்தர் விருது தமிழ்தாசன் அவர்களுக்கும் வழங்கப்பட இருப்பதாக தற்பொழுது இந்த விருதுக்கான பட்டியல் என்பது வெளியிட இருக்கிறது. இந்த ஆண்டு முப்பெரும் விழாவை சென்னையில் மாபெரும் விழாவாக நடத்தப்படும் எனவும், அதே போல பவள விழா ஆண்டு திமுகவின் தொடக்க விழா என்பதும் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இதற்காக விழாவும் இணைந்தே நடத்தப்படும் என்று திமுக சார்பில் ஏற்கனவே மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி வரும் செப்டம்பர் 17ஆம் தேதி நந்தனம் YMCA மைதானத்தில் இது முப்பெரும் விழாவும் அதே போல திமுகவின் பவள விழா ஆண்டும் கொண்டாடப்பட இருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா.